ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 யோவான் 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். ஐக்கியத்தின் நிபந்தனைகள். ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு என்ன நிபந்தனைகள் வேண்டும் என்று சொல்லி இங்கே யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒளியில் நடக்க வேண்டும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்கிற காரியத்தை ஐக்கியத்தின் நிபந்தனைகளாக நமக்கு யோவான் கற்றுக் கொடுக்கிறார். ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று எழுதுகிறார். ஆதி முதலாய் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் இருந்த காரியங்களை குறித்து நாங்கள் கேட்டோம், எங்கள் கண்களில் கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம், அவரோடு கூட 3.5 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொல்லி சீஷர்கள் எல்லாரையும் இணைத்து இங்கே யோவான் சொல்லுகிறார். எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாய் இருக்கிற உயிர் தெழுந்த பின்பு நான் தான் என்று சொன்னாரே, அவரை தொட்டு பார்த்து அவரோடு கூட உண்டு மகிழ்ந்த காரியங்களை அனுபவமாக்கின இந்த யோவான் எழுதுகிறார். ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவரே வார்த்தையாக வந்தார், அவராகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று தன்னுடைய கடிதத்தின் முதல் வரியை எழுதுகிறார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அதாவது இயேசு இந்த பூமியில் பிறந்த பொழுதே நித்திய ஜீவன் நமக்கு வெளிப்பட்டது. பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, 2வது முறையாக சொல்லுகிறார், நாங்கள் கண்டு. ஏன்னா அவரோடு கூட வாழ்ந்தவராகியால் கட்டுக்கதைகளை வச்சு நான் உங்களுக்கு எழுதலை, நாங்கள் அவரை கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் திரும்பவும் கண்டும் கேட்டும் இருக்கிறவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஐக்கியத்தின் நிபந்தனைகள். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு கூட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறத அதே போல நீங்களும் ஐக்கியம் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் ஒளி என்பது அது பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருள் என்பது பாவத்தையும் அறியாமையும் ஆவிக்குரிய அறியாமையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. குற்றம், பாவம், ஆவிக்குரிய அறியாமையை இருள் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவர் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நம்மை சோதனைகளும் பாவங்களும் நம்மை அநேக நேரங்களில் நெருக்கி அது நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2ல் இருந்தோம் நீங்கள் விடுதலை பெறுகிறதற்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு சோதனையில் வெற்றி பெறுகிறதற்கும் பாவத்தில் வெற்றி பெறுகிறதற்கும் தான் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் சோதனையை மேற்கொள்ளுகிறதற்கான வழியை அங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் சோதனையில் நாம் வெற்றி பெற்று சந்தோஷம் நிறைவாக இருக்கிறவர்களாக காணப்படுவோம். 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் அன்பானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தமும் நீங்கி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும். அது நமக்கு சாத்தியம் என்று சொல்லி இங்கே யோவான் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், வெளிச்சமாய் இருக்கிறார், பரிசுத்தமாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரிடத்தில் தீமை என்பதையே காண முடியாது, பாவம் என்பதை காண முடியாது, அக்கிரமங்கள் என்பதை காண முடியாது, அநீதி என்பதை காண முடியாது. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், அதாவது பாவத்தில், குற்றத்தில் அல்லது ஆவிக்குரிய அறியாமையில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். பாவத்தை பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் விட்டு வாழ வேண்டும்.
ஒளியில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறார் அதே போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒளியில் நடக்கணும்னா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் அதற்கு நமக்கு ஒரு பலி இரத்தம் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த பலி இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 9:22 படி தேவனை திருப்தியாக்கி சங்காரத்தில் நின்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தப்புவிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 12:13 படி ஆத்மாவுக்காக பாவ நிவிர்த்தி செய்வது இரத்தமே என்று லேவியராகமம் 17:11 பார்க்கிறோம். பாவிகளை மீட்க பரிசுத்தமாக்குகிறதற்கு இந்த இரத்தம் பயன்படுகிறது என்று சொல்லி 1 பேதுரு 1:18-19 பார்க்கிறோம். பொன் வெள்ளியினால் நீங்கள் மீட்கப்படலை, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க என்று தான் பேதுரு எழுதுகிறார். இங்கே யோவான் எழுதும் பொழுது சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. நம்மை தேவனுடைய நீதிமன்றத்தில் ஒரு நீதிமானாக்குகிற இரத்தமாக இருக்கிறது என்று ரோமர் 5:9 பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானம் பெற்று அவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்கிறதற்கு இந்த இரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இந்த உலகத்தில் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட நம்ம தேவன் ஒளியாய் இருக்கிறது போல அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் பிரசன்னத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறபடினால, பாவ மாம்ச சரீரத்தை பெற்றிருக்கிறபடினால 8ஆம் வசனத்தின்படி நமக்கு பாவமில்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இராது. பவுல் சொல்லுகிறார், என்னிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், ஆகிலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையில் நம்முடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே எதிலையாவது உம்முடைய சித்தம் செய்யாமல் நான் தவறி இருக்கிறேனா, நான் பாவமில்லைன்னு நான் என்னை குறித்து பரிசுத்தவான் 100% பரிசுத்தம் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. ரட்சிப்பு நிறைவேறத்தான் நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், முழுமையாக ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்தவான்னு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அப்படி சொன்னேன்னா சத்தியம் எனக்குள்ளே இராது, நான் என்னையே வஞ்சித்து விடுவேன். என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இருதயத்தை கிழித்து பாவங்களை அறிக்கை விட வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஐக்கியமாயிருப்பதற்கு நிபந்தனைகள், ஒளியில் நடக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, ஒரு செம்மையான வழியை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய அந்த வசனங்களை பிடித்து கொண்டு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டு நடக்க வேண்டும். அவருடைய திவ்ய வல்லமையானது தேவ பக்தியாய் வாழ்கிறதற்கு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருக்குமானாலும் அதை என்னை கழுவி சுத்திகரிச்சிருங்க. ஆண்டவரே என்னுடைய சரீர மீட்பு பெறுகிற நாளில் தான் பாவத்தின் பிரசனத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியும். நீங்கள் மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது நான் மறுரூபமாக்கப்பட்டோ அல்லது முதல்ல மரிச்சிருந்தால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களே அந்த சரீர மீட்பின் நாளில் தான் பாவத்தின் பிரசனத்திலிருந்தும் நான் விடுதலை பெற்று மோடு கூட வாழ முடியும். அதுவரையிலும் நான் என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டு வாழ வேண்டும். நாம் பாவம் செய்யவில்லை என்போம், ஆனால் நாம் அவரை பொய்யர்கள் ஆக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து ஒளியில் நடக்கிறவர்களாக அந்த ஐக்கியத்தின் நிபந்தனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் 2 கண்களைப் போல பார்த்து கொண்டு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி வாழுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.